ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஓல்டு ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு சுரக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க. இது கூட இன்னும் களி, கேப்பக்களி இதுகளெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு தொட்டு சாப்பிடும்போது ஒயிட் ரைஸ்க்குமே இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சுரக்காய் எடுத்து அதில் நடுவில் உள்ள விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பீஸாக போட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுரக்காய் எல்லாம் கட் ஆயிடுச்சு. நம்ம சுரக்காய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெள்ளைப்பூண்டு, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் மட்டும், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது ஒன்றோட ஒன்று வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டோம். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய், அதாவது சுரக்காயை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சுரக்காயில் வந்து நல்லா நீர்ச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர் எல்லாமே இருக்கனால இந்த காய் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காயை நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. காய் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணி நல்லா காய் வேக விட்டுருங்க. காய் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ, எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் குழம்புக்கு பார்த்து சேர்த்துட்டு எடுத்திங்கன்னா சுட சுட நல்லா சுரக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.